கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வழக்கமாக உங்களை இந்த காணொளி மூலமாய் 22வது நாளாக நான் சந்திக்கிறேன். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையானது நம் அனைவரோடும் கூட இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களோடு கூட எதை குறித்து நான் பேச விரும்புகிறேன் என்று சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க. நாம் எல்லோருமே வேதத்தை நேசிக்கிறவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேதத்தில் ஆழமான வெளிப்பாடு இருக்கும், நம்பிக்கை இருக்கும். சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வசனம் வாக்குத்தத்தம் கிரியைகளை நடப்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வேதத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வசனமும், எல்லா வார்த்தைகளும், எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, மாற்று கருத்தில். ஆனால் அதே நேரத்தில் நாம் எல்லோருக்கும், சில பேருக்கு இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், பூரி பிடிக்கும், தோசை பிடிக்கும், சப்பாத்தி பிடிக்கும், ரைஸ் சாப்பாடு, சாதம், சோறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குல்ல. அதுபோல் சில பேருக்கு சில வசனங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், என்னுடைய எழுத்தில், ஜெபத்தில், பிரசங்கத்தில் சொல்லுகிற ஒரு வசனம், என்னுடைய விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுத்து அதை தினமும் நீங்கள் சொல்லணும், அது ஒரு வாழ்நாள் வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி அதை நான் பிரகடனப்படுத்தி வருகிறேன். நான் எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் இந்த வசனத்தை தான் சொல்லுவேன். அது என்ன தெரியுமா? சங்கீதம் 138 சங்கீதம் 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perfect that which concern with me. இந்த வசனம் 25 ஆண்டுகளாக நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கும் இந்த வசனத்தின் மீது எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட வசனம் இல்லை, யாராகிலும் ஒருத்தர் உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நீங்கள் நம்புகிற அந்த வசனம் உங்களுக்கு அந்த ஊழியக்காரர் சொல்லி ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் ஒரு கண்ணீர் வரும், ஒரு சிரிப்பு வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். யாராகிலும் ஒருவர் பிரசங்கிக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கிற அந்த வசனம், அந்த வாக்குத்தத்தம் வரும்போது தேவன் என்னோடு கூட பேசினார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆழமான விசுவாசமும் வரும். அது தப்பு கிடையாது, அது உண்மைதான். இதை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 49வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். பாருங்க, இந்த வசனம் நம்மை ஆண்டவரை நம்ப பண்ணுது இல்லை? வசனம், வார்த்தை ஆண்டவரை நம்ப பண்ணுது. உங்களுக்கு கூட எத்தனை வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ப பண்ணியிருக்கிறது? நம்பிக்கையற்ற நிலையில், உருக்குலைந்து போன நிலையில் நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு 2 மனதாய் இல்லை, மதில் மேல் இருக்கிற பூனைக்குட்டி இந்த பக்கம் கொதிக்குமா, அந்த பக்கம் கொதிக்குமா? ஏன் இப்படி கூட சொல்லாமே? சில பேருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது, நான் பார்க்குறது கிடையாது.
இந்த கடைசி ஓவர், கடைசி பால், அந்த பேட்மேன் அடிக்கும் பொழுது 6-ஆ 4-ஆ அப்படிங்கிற ஒரு பதட்டம் நிறைய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இருக்கும். அதுபோல் நிறைய பேர் வசனத்தை நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு ஜெபம் பாருங்க. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததாம். சிறுமையில் ஆறுதல். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இல்லை, கர்த்தர் அவனை தீங்கு நாளில் விடுவிப்பார். சிறுமையில் ஆறுதலாக இருக்கக்கூடியது யார்? நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பலவீனமாக இருந்தேன், நான் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருந்தேன், என் பக்கத்தில் இந்த அண்ணன் தான் வந்து இருந்தார், அந்த அக்கா தான் எனக்கு டெய்லி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த பாஸ்டர் தான் 2 நாளைக்கு ஒரு முறை பெட்டில் வந்து என் மேலே கையை வச்சு ஜோம் பண்ணி எனக்கு ஆறுதல் சொல்லுவார், அவர் தான் எனக்கு துணையாக இருந்தார். அப்படி இல்லைன்னா நம்ம மனுஷனை பிரியப்படுத்துவோம்ல. உண்மைதான், நல்ல சமாரியனை போல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உதவி செய்வது நல்லது. ஆனால் மனித உதவியை காட்டிலும் வசனம் இருக்கு பாருங்க, வார்த்தை இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆறுதலாக இருக்கு தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது 119ஆம் சங்கீதத்தில், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. பிரியமானவர்களே, கழுத்தில் செயின் போட்டுக்கிறது போல இல்லை, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஆபரணங்களை தரித்து கொள்வது போல உங்களுடைய இருதயத்தில் உள்வாங்கி கொள்ளுங்கள். உங்களுடைய சிறுமையில் உங்களுக்கு உதவி செய்வது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆதியிலே அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது, வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தை மாமிசமாகி கிரியையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினதான். யோவான் 1:1, 1:50, 1:14 எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இந்த காணொளி மூலமாய் 22வது நாளாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணின வசனம் இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணினா பாருங்க, ஒரு பர்டிகுலரான ஒரு குறிப்பிட்ட வசனம், ஒரு குறிப்பிட்ட சம்பவம், வேதத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி, அது உங்களுக்கு சிறுமையில் ஆறுதலும் ஆபத்துக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கும். நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி செபிங்க, வசனம் உயிர்ப்பிக்கும். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக இருக்குது. என்ன வசனம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? இந்த கிளி ஜோசியம் மாதிரி ஒவ்வொரு கார்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது அல்ல. தேவனுடைய சமூகத்தில் ஆத்மார்த்தமாக இருந்து, ஆண்டவரே நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீர் என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீர், ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. இல்லை இந்த ப்ராமிஸ் கார்டு எடுக்கிறது மாதிரி, கிளி ஜோசியம் எடுக்கிறது மாதிரி ஒரு கார்டு எடுத்துகிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம கர்த்தருடைய வசனத்தின் மேலே வைக்கக்கூடாது. நீ நம்ப பண்ணின வசனத்தை எனக்கு நிறைவேற்றுங்கப்பா, அதுவே என் சிறுமையில் எனக்கு உதவி ஆறுதல் என்று சொல்லுங்க. கர்த்தர் அந்த வசனத்திலிருந்து உங்களோட பேசுவார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு வேறொரு செய்தியின் மூலமாய், இதே காணொளி மூலமாய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வசனத்தை வைத்து 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 ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.